ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டூரிஸ்ட் படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதாவது தலைவன் ஜானி டிப்பும் ஏஞ்சலினா ஜோலியும் சேர்ந்து நடித்த படம் தான் டூரிஸ்ட். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் பார்த்தோம்னா 27.83 crores US இது வாங்கியிருக்கு. அதாவது வேர்ல்டு வைடில் வந்து செம்ம ஹிட்டான ஒரு படம் தான் இந்த டூரிஸ்ட்ன்ற படம். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தோன்னா 2010 ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட செம்ம ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன இந்த படம் வந்து யாருன்னா முக்கியமான காரணம் வந்து இது எதனால வந்து இந்த படம் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் காரணம் ஜானி டெப். அவர் வந்து ஃபேன் பேஸ் உங்களுக்கே தெரியும், வேர்ல்டு முழுக்க ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஒரு ஆள் தான் ஜானி டெப். அதுக்கப்புறம் வந்து ஏஞ்சலினா ஜோலி, சும்மா ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் வந்து அப்படின்னு சொல்ல முடியும்னா அவங்க வந்து ஏஞ்சலினா ஜோலி தான். ஹீரோயின்லேயே ஃபர்ஸ்ட் எப்பயுமே டாப் 1ல இருக்கிறவங்க வந்து ஏஞ்சலினா ஜோலி. அவங்களும் ஜானி டெப்பும் இணைந்து நடித்த படம் தான் இந்த படம் டூரிஸ்ட். இந்த படம் வந்து ஏன் இந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த படத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்தோன்னா ஏஞ்சலினா ஜோலியை வந்து ஒரு கேங் வந்து அந்த கேங் யாருன்னு பார்த்தோன்னா FBI. அவங்க வந்து பின்தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க. என்னடா இவங்க வந்து ஏஞ்சலினா ஜோலி வந்து ஒரு தீவிரவாதியா இல்லை வந்து ஒரு கடத்தல்காரியா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க வைக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அப்போ ஒரு லெட்ரு வரும். லெட்ரு வந்து நீ வந்து என்னை பார்க்கணும்னு விரும்பினேன்னா நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு லெட்ரு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அந்த லெட்டரை படித்த உடனே அதை வந்து கொளுத்தி போட்டு அப்படின்னு அந்த லெட்டரில் இருக்கும். அதை படிச்சுட்டு அவங்களும் கொளுத்தி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு ட்ரெயினில் ஏறுவாங்க. அங்கே பார்க்குறவன் தான் நான் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரில் இருக்கிறனால பார்க்கும்போது பார்த்தோன்னா அங்கே ஜானி டெப் இருப்பார். அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரொஃபஸராக இருப்பார். அவங்களோட இவங்க ட்ராவல் பண்ணுவாங்க, அப்படியே பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படின்னு போய்கிட்டே இருக்கும். யார் அந்த ஆள் வந்து அந்த லெட்டரில் மூலியமாக பேசின ஆள் யாருன்னு பார்த்தோன்னா ஏஞ்சலினா ஜோலி வந்து லவ் பண்ணுவாங்க அவரை. அதாவது யாருன்னே பார்க்காத ஒரு ஆளை வந்து லவ் பண்ணுவாங்க. அவரை தேடி தான் ஏஞ்சலினா ஜோலி வந்து தேடி அலைவாங்க. அதான் இந்த படத்தில் வந்து ஃபுல்ஃபில்லான கதை. அதான் ஏஞ்சலினா ஜோலி வந்து அவங்க யாருன்ற அந்த ஆள் யாருன்றதை பார்க்கறதுக்காண்டி தேடி அலைவாங்க. அந்த ஆள் யாருன்னு பார்த்தோன்னா பல கோடியை வந்து கொள்ளையடிச்ச ஒரு ஆளாக தான் இருப்பான் அந்த ஆள். அந்த ஆள் யாருன்னு கடைசியில் ஒரு ட்விஸ்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ட்விஸ்ட் வந்து இந்த படத்தில் வந்து ஏஞ்சலினா ஜோலியை வச்சு இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். படத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னடா இது ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அங்கங்கே ட்விஸ்ட்டை செதறி போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு படம் தான் இந்த டூரிஸ்ட்ன்ற படம். மறக்காமல் வந்து ஜானி டெப் ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் சரி, ஹாலிவுட் ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் சரி, எல்லா பேரும் மறக்காமல் அந்த படத்தை பாருங்கள். ஏன்னா அப்படி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேன் நிறையா இருக்கிற படம் தான் இந்த படம். எல்லா பேருக்குமே இந்த படத்தை பார்த்தோன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அப்படி ஒரு கலர்ஃபுல்லாக நம்ம வந்து மனசு சங்கடப்படுத்துகிற அளவுக்கு எதுவுமே இருக்காது. நீட் அண்ட் அதாவது என்ன சொல்கிறதுன்னா ஃபுல்ஃபில்லான ஒரு நீட் அண்ட் என்டர்டெயினான ஒரு படம் தான் இந்த படம் டூரிஸ்ட்ன்ற படம். சும்மா ஜானி டெப்போட லுக்குக்கே வந்து நம்ம மயங்கிடுவோம். அப்படி ஒரு லுக்கோட அவர் வந்து அழகாக அப்படியே ஒரு ஹேண்ட்ஸமாக இருப்பார். படம் முழுக்க பார்த்தோன்னா எப்பயுமே வந்து ஜானி டெப் பார்த்தோன்னா ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கேரக்டர் வித்தியாசமாக அவருக்கு ஒரு கெட்டப்பை கொடுத்து அவரோட ஃபேஸே வந்து நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு ஒவ்வொரு படத்துலையும் இருக்கும். பட் ஆனால் இந்த டூரிஸ்ட்ன்ற படத்தில் அவர் வந்து செம்ம ஹேண்ட்ஸமாக காட்டியிருப்பாங்க. அதான் இதில் மெயின் பார்ட்டே அதான். ஏஞ்சலினா ஜோலியோ ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். ஸோ வந்து மறக்காமல் இந்த டூரிஸ்ட்ன்ற படத்தை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்த்து முடிச்சு நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.